Hello friends, welcome to Happy Lifestyle channel. This is Dr. Vinod and Divya தான் வீடியோ எடுக்கிறது. இன்றைக்கி நம்ம டே 7 ஆஃப் 90 டே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸில் ரெகுலராக என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறோம், வெயிட் லாஸ்க்கான என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ரொட்டீன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ் ஜேர்னியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுறது டயட் தான். டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட்னால் இட்லி, மதியானம் சாப்பாடு, தோசை இதுமாரி சாப்பிடுவோம் இல்லையா, மாவு தோசை, மாவு ஐட்டம் எல்லாமே கார்போஹைட்ரேட்டில் தான் வரும். இது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் இதுமாரி முட்டை, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, மீல் மேக்கர் இதுமாரி திங்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி மதியானம் ரைஸில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் அண்டு இதுமாரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் கலோரி டெஃபிசிட்ஸில் இருக்கணும். கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலே உங்களுக்கு கலோரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் லோ கார்போஹைட்ரேட் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட்டாக, ஹை ஃபைபர் ரிச்சாக நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் ஏஞ்ச உடனே ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடித்தோம். அப்புறம் ஒரு 2 டேட்ஸு, 2 முந்திரி, 2 பாதாம் இதுமாரி சாப்பிட்டோம். இதுக்கு இப்போ நம்ம ஜிம்முக்கு தான் போகிறோம். வாங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஹே காய்ஸ், நம்ம வந்து ஜிம்முக்கு வந்தாச்சு. நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கார்டியோ தான். எந்தளவுக்கு வாக்கிங் போகிறோம், எந்தளவுக்கு ரன்னிங் போகிறோம், அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக வாக்கிங் ஆர் ஜாகிங் எது முடியுமோ அது பண்ணிடணும். ஸோ 20 மினிட்ஸ் சைக்கிளிங், 20 மினிட்ஸ் ட்ரெட்மில். இது முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டோம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக நார்மல் ஷோல்டர் ப்ரெஸ் போட்டுட்டு அடுத்தது அர்னால்டு ப்ரெஸ் போட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து 3 செட்ஸ் வந்து ஈச் செட்லேயும் ஒரு 15 to 20 ரெப்ஸ் போட்டிருப்போம். ஸோ திவ்யாவும் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணாங்க. கேர்ள்ஸும் கண்டிப்பாக வாக்கிங், ஜாகிங் அதுமாரி போயிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் 3வது ஒர்க் அவுட்டாக லேட்ரல் ரைஸ் போடணும். இதில் வந்து 3 செட்ஸ் ஈச் செட்லேயும் 15 ரெப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோல்டருக்கு வந்து இது ஒரு நல்ல ஒர்க் அவுட்டு. இந்த ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் தம்பிளில் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணோம். இதுலேயும் வந்து ஒரு 3 செட் ஈச் செட்லேயும் ஒரு 15 ரெப்ஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஜிம் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி ஜிம்மில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. மார்னிங் என்ன ஒர்க் அவுட் பண்ணோன்னா 20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போனோம். 20 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வாக்கிங் போனோம். அதிலே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 120 கிலோ கலோரிஸ் பர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டோம். அதில் வந்து ஒரு 3 வேரியேஷன்ஸில் ஒர்க் அவுட் போட்டோம். ஒரு வேரியேஷன்லையும் 3 செட்ஸ் போட்டோம். ஈச் செட்லேயும் 15 ரெப்ஸ் போட்டோம் ரெகுலராக. வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக கார்டியோ எவ்வளோ பண்ணுறோமோ அதேமாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் உங்களுக்கு பண்ணால் உங்கள் மசில்ஸ் ரொம்ப டோன்டாக இருக்கும். ஸோ டயட்டு, கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது 3 கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன டயட் பிளான் என்னென்னா, மார்னிங் கோதுமை குருணை உப்புமா அண்ட் மதியானம் கொஞ்சம் ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, 2 முட்டை, ஒரு ஹோல் எக் சாப்பிட்டோம், ஒரு ஒயிட் எக் சாப்பிட்டோம். அண்ட் நைட்டுக்கு வந்து 2 கோதுமை தோசை, கொஞ்சமாக மீன் குழம்பு. இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எக்கு, 2 ஃபிஷ்ஷு. ஃபைபர் கண்டென்ட்னா மதியானம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.